பரவாயில்லையே, நம்ம பாடி லாங்குவேஜும் கூட பயப்படுறானுங்களே. ப்ளீஸ். அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த பாட்டி அதேதான். எங்க கிளம்பேண்டா. நீங்க நல்ல இடமா பார்த்து கடையை முதல்ல வாடகை, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டேய், என்னது எவங்கிட்டயோ ஓசியில பைக் வாங்கிட்டு ஒரு சாய் பிள்ளை கூட்டு போறான். நீ பாய் தானே? உனக்கு கொஞ்சம் கூட இடிக்கலையா? அவன் தானே எடுத்து போறான், எனக்கு எப்படி இடிக்கும்? மேல இடிக்குமே அதை சொல்லியா, உள்ளுக்குள்ள இடிக்குமே? ஓ, தகராறு பண்ண சொல்ற நீ? ஒரு கலாச்சார சீரழிவை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றேன். இப்பதான் எங்கேயோ இடிக்குது. இடிக்குதுல்ல? போ, யார் வீட்டு போன என்னன்னு விசாரிப்போ. ஆமா, டாப் கீர் போட்டுன்னு போறானே, எங்க எடுத்து போறான்னு தெரியலையே. என்ன வேணுங்க, பாஞ்சு அடிச்சுக்குவானுங்கன்னு பார்த்தா இந்த சைடு எதுவும் ஸ்பீடு இல்லை, அந்த சைடு எதுவும் ஸ்பீடு இல்லை. எப்பதான் அடிச்சுக்குவானுங்களோ. தேங்க்ஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யாரது? ஹாய். நீங்களா? யாராவது வந்துட போறாங்க. என்ன நீ? ஹலோ. என்ன பைசா கொடுக்குறீங்க? ஆமா, நடு ரோட்ல பைக் நிறுத்திட்டு சர்க்கஸ் பண்றீங்களே, அதான் பிச்சை போட்டேன். புடிங்க, நீங்க வேற. டேய், எதுக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன்? அத கேக்குறீங்களா? அது இளவரக்காக வெயிட் பண்றேன். ஏண்டா டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்குக்கு பின்னாடி ஒரு அழகான பொண்ணு உட்கார வச்சு கூட்டு வரும்போது ஓடுனியே, யார் அது? ஓ, அத கேக்குறீங்களா? அத லவ் பண்றேன்னு சொன்னேன். உள்ள போயிருக்காங்க, வெயிட் பண்றேன். பிரியறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு டோட்டலா நீ ஓதாடா. என்ன ஏன் வீட்டு வாசல்ல பஞ்சாயத்து? ஆதியாரே, பிரச்சனையும் உங்க வீட்டு மேல தானே. இவன் என்ன சொல்ல தெரியுமா, உங்க பொண்ணை லவ் பண்றானா, இப்பதான் பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்ணானா. என்ன என் பொண்ணை நீ லவ் பண்றியா? ஜெரினா, அம்மா ஜெரினா. ஐயோ, பாப்பா வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ, இந்த பக்கம் வாங்க, போங்க மேல போங்க, போங்க போங்க. ஏமா இப்ப எங்கயாவது வெளியே போயிட்டு வந்தியாமா? எங்கேயும் போல வாப்பா. போலையா? இப்பதான் இறக்கி விட்டேன் சார். சரி, நீ உள்ள போமா. எந்த பக்கம் போறது? யார் அது? சங்கர், நீயா? நில்றா டேய், எங்கேயோ ஓட முடியாதுடா என்கிட்ட இருந்து. எங்கடா, எங்க போற? இப்படிதான் இறங்கினா, இப்படிதான் இந்த பக்கம் தான் போனா. நவருங்க. என்னடா, என்ன தேடுற? ஒரு கருப்பு உருவம் இந்த பக்கம் உருவம் கிடையாது. இல்ல, நான் பார்த்தேன். நான் இல்லன்னு சொல்றேன் இல்ல, போ. ஐயோ, என்ன சொல்ற? முதல்ல மாடி போ. மாட்டேன்றாங்களே. மேல போல அவன் கீழே இப்படிதான் வந்தா, இங்க இப்படிதான். முதல்ல உன் வேலைய பாரு, போ. எதுக்கும் நீங்க கதவை பூட்டி வைங்க சொல்லிட்டேன் நான். நீ முதல்ல போ, போறியா இல்லையா? சுத்துது, சொன்னா புரிய மாட்டேன். கீழே வந்தேன பாரு. சங்கர், சீக்கிரம் வா. வா. ஆதியாரே, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஊரா சொல்லி திரியலடா. குடிக்க மேல. உன்னை எல்லாம் போட்டதால சரி. சரியா சொல்றேன். சொன்னாங்க நான் சாத்தேன். அந்த பொண்ணு தான். ஓடுறாங்க. ஓடிட்டாங்க. ஏண்டா டேய், அது எங்க முதலாளி சம்சாரம்? அந்த அம்மா வயசு என்ன, உன் வயசு என்ன? அவங்க உன்னை லவ் பண்றாங்களா? அடிச்சு செருப்பு. வருவியா? நீயா வேணும்டா? சும்மா இரு. நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். சொல்றா. ஏயா, ஒரு மனுஷனை அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டு அடிக்க வேண்டாமா? நீங்க அடிச்சீங்களா? அதான் நாங்களும் அடிச்சோம். போகையா. ஏய் தோடா, நம்ம நாடு உருப்படாம போறதுக்கு பல காரணம் இருக்கு. இத மெயின் ரீசன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாமா? மாமே மாமே, சலாம் அலைக்கும் மாமே. சலாம் அலைக்கும் மாமே. மாமே, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் மாமே. நம்ம ராவுத்தர் கடை கொண்டு வச்சது யார் தெரியுமா? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபாபதி மாமே. சபாபதி மாமே. படிச்சவர் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க.
குடிச்சு புட்டு இந்த மாதிரி உளறாதீங்க. மாமே படிச்சவெல்லாம் குடிக்க கூடாதுன்னா ஒயின் ஷாப் மூடுறா மாமே. அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல மாமே. பெரியவங்க நீங்களாம் சேர்ந்து ஊரை விட்டு அவனை விரட்டுங்க மாமே. பாருப்பா, சொன்னா கேளுங்க மாமே. நான் சொல்றத நீ கேட்க மாமே, மாட்டேன். சொன்னா கேளுங்க மாமே. நான் இப்படி சொல்றேன், யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க மாமே. கலர் எவ்வளோப்பா? 7 ரூபாங்க. கொடுலையா? டேய், அவ்வளவு பெரிய உண்மையா சொல்றேன், உனக்கு கலர் வேணுமாடா? டேய், நம்ம ராவுத்தரடை குண்டு வச்சது யாருன்னு தெரியுமா உனக்கு? ராவுத்தர் கிடைக்கும். யாரு? சபாபதிடா. எந்த சபாபதி? தாடிக்காரன்டா. தாடிக்கார சபாபதியா? நம்ப முடியலையா? ஏய், நான் சொல்ல மாட்டேன் நீ. நான் சொல்ல மாட்டேன் நீ. நான் சொல்ல மாட்டேடா. நம்பிட்டப்பா. என்கிட்ட சொன்னீல? அந்த கடையில் 4 பேர் நிக்கிறாங்க பார். அங்க கிட்ட போய் சொல்லு. போ. அண்ணே, பாம் இங்க வெடிக்குது அங்க வெடிக்குதுன்னாங்க, கடைசியில பாத்தீங்களா நம்ம ஊர்லயே வெடிச்சிச்சு. பாம்புங்கிறது எந்த ஊர்ல வச்சாலும் வெடிக்குமியா? சரி, ஆமா, இந்த பாமை கண்டுபிடிச்சது யாரு? யாரு? வெள்ளைக்காரன் தான். ஆமா, நீங்க எங்கனா பாம் வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் வச்சதில்ல, ஆ. இனிமேல் தான் வைக்கலாம்னு இருக்கேன். எங்க எங்க? உனக்கு தான். என்ன ஒழுங்கா பேசக்கூடாதுல்ல? ஆ. ஓடுறான் பாரு கேஸ் சிலிண்டரு. நான் மாமா, கடைக்கு நீதான் பாமிச்சாம ஊர்ல பேசிக்கிறாங்க. யாரா சொல்லுது? நம்ம கணக்கு புள்ளதான். உன்னை கூட தான் பில் நடோட கூட்டாளி பேசுறாங்க. போட வேலை பாட்டு. ஏய், அந்த கணக்கு பார்த்தா வர சொல்றா. ஆமா, சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க, நீங்க சொல்லாம நிறைய காரியம் செய்றீங்க போல. இல்ல இல்ல, நானே உனக்கு பாம் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஆ. அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே. கணக்குக்கு தான் கணக்கு பார்த்து வைக்க போறேன். மை Very ஹெல்ப். good. ஓகே. ஆயா கணக்கு. என்ன அன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சு வரட்டு எது குட்டியா சொன்னப்ப? அட முடியா, பகலாவே இருக்குமா, ராத்திரி பகலெல்லாம் மாறி மாறி வர்றதா. இந்த உதாரணம் கேட்கறேன், நான் வரல. என்ன விஷயம், எதுக்கு வர சொன்னேன்? உட்காரியா, உட்காரு பேசலாம். ஐயா ஏய்யா, நான் 2 பேரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கான். என்னை பற்றி போய் நீ ஊருக்குள்ள போய் தப்பாக பேசலாமா? நல்லா இருக்கேன். நீ இல்லாமல் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கேனா? அல்லது நீ இல்லாமல் நான் இந்தளவுக்கு உயர்ந்திருக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு முடிவு கொண்டேன், என்னுடைய பிஸ்னஸ்லையும் ஃபேக்ட்ரிலையும் பார்ட்னர் ஆகுறதுன்னு. என்னது? ஆமாயா, நம்பிக்கை இல்லையா? அப்புறம் அந்த டவுனில் இருக்கிற கடையை உன் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். ஸ்டாம்ப் பேப்பர் கூட நான் என் பணத்துலேயே வாங்கிடுறேன். அதில் வேணா நீ உன் பையனுக்கு எஸ்டிடி பூத்து வச்சு கொடுத்துரு. என்ன ரோட்டில் போகிற வரவெல்லாம் செல்போன் வச்சு சுற்றிட்டு இருக்கிறேன், இப்போ போய் எஸ்டிடி பூத்து வைக்கிறேங்கிற? சரி, உன் இஷ்டம், என்னமோ பண்ணிக்க. இல்ல, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீ எது பேசுறாலும் பொய் சொல்ற மாதிரியே என் மனசுக்கு தோணுதே. ஏன்? உன்னை நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வர சொல்லி முடிச்சு போடலான்னு தான் இருந்தேன். முடிச்சு போடலாம்னா? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கலான்றியா? ஆனால் இன்னைக்கு அஷ்டமி நாமே நாங்கள் பண்ணுற நல்ல காரியத்தை நல்ல நல்லையே பண்ணலாம்ட்டு தான் நேராக உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். இந்தா செலவுக்கு வச்சுக்க. எதுக்கு காந்தி இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? வாங்கி உள்ள வையே. என்ன என்ன பண்ண சொல்றப்ப? உன் பையனுக்கு அவனுக்கு கடை வாடகைக்கு தரமாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அங்கே பாமே வச்ச, தெரியுமா? இங்க பாரு, உன் தேவை தான் நீ கொண்டு வச்ச, ஏன் மகனுக்கு ஒன்றும் இல்லை. ஏப்பா, நம்ம 2 பேரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம். நான் தான் அந்த கடைக்கு பாம்பு வச்சேன் நீ ஊருக்குள்ள போய் சொன்னா ஜனங்க அதை நம்புவாங்களா மாட்டாங்களா? அதை நம்பி போலீஸ்காரனை பிடிச்சி கொண்டு உள்ள வச்சிட்டான்னா நாளைக்கு உனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? அதை நீ யோசிக்கணா? அதனால நீ ஊருக்குள்ள போய் யார்கிட்டலாம் நான் பாம்பு வச்சேன்னு சொன்னையோ அவங்க கிட்டலாம் நான் விசாரிச்சு பார்த்தேன். அவர் வைக்கல, அவர் நல்லா வரும்னு. இப்படி நான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தா நீ லூசுன்னு சொல்ல மாட்டாங்களா ஊர்ல? உன்னை ஜனங்க என்ன பேசணும்னு நானெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். போ, தண்ணி போடு. ரெட்ல எப்படியா? எல்லா லேபிளையும் நாங்க பார்த்துருக்கோம். நீ சொன்னது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி தருவியா? என்ன இப்படி நம்பிக்கைலாம் பேசிட்டு நீ? போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு நம்மள பிரச்சனை உண்டாக்குச்சே, அதே படுதான். யாருன்னு பார்த்துக்கலாம். வாங்க. எங்க? கல்யாணம்? என்னடா நிக்கா முடிஞ்சா அனிமன் எங்க? ஜாலிதான். நிறுத்துங்க நிக்காவே. ஒன்றும் புரியல. யார் நீங்க? எதுக்கு நிக்கா நிறுத்துறீங்க? நிக்கா நடக்க போதே நூர்ஜான், அவ என் காதலி. என்ன உளறீங்க? வளரலையா? ஆதாரத்தோட தான் சொல்றேன். நூர்ஜான் எனக்கு ஏதன 100வது காதல் கடிதம் இதோ இருக்கு பார். ஏண்டி, உன்னை யாரோ லவ் பண்றதா சொல்லி வெளியில லெட்டரோட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நான் யாரையும் லவ் பண்ணல, யாரையும் எனக்கு தெரியாது. வழி அந்த பக்கம். என்னது கல்யாண வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்கு? ஆஹா, இந்த கல்யாணம் மாதிரி நின்னு போச்சு. இந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாப்ள மாப்ள அவசரப்பட்டு போயிடாதீங்க மாப்ள. 100வது லெட்டர் வச்சு நிக்கிறான், எப்படி அவன் பொண்ணை நிக்கா பண்ணிக்க முடியும்? மாப்ள மாப்ள சொன்னா கேளு மாப்ள. ஏய், இவ்வளவு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. சொன்னா நீ எங்கனா கரெக்ட் பண்ணிட்டனா, அதனால தான் சொல்லல. நீங்களாவது பண்ணிக்க. எல்லாத்தையும் கேக்குறீங்க பாய், என்ன கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் முஸ்லீம், நீங்க முஸ்லீம் இல்லையப்பா? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதாண்டா நான் முஸ்லீமா மாறிடுறேன். அல்லா எங்க குடும்பமானத்தை காப்பாத்திட்ட. முதல்ல நீங்க சுனத் கல்யாணம் பண்ணிக்கங்க. சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட் வெரி குட்.
கலவு கொடுங்கப்பா. ஐயோ ஆஹா டேய் என்னடா எல்லாம் அதே சிட்டப்பட உட்கார்ந்திருக்கீங்க. கோஸ்ட் போன மாப்பிள்ளை வேற சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். ஐயோ டேய் என்னடா அது நூறு ஜகா சொல்லிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டுக்கற. நான் தேடி வந்த நூர்ஜான் வேற, இந்த நூர்ஜான் வேற. அட பாவிகளா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஐயோன்னு ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு. அப்ப சொல்ல கூடாதா? அண்ணே அண்ணே என்னப்பா அண்ணே ஒரு தப்பு நடந்து என்ன போச்சுண்ணே. தப்பு? அண்ணே ஐயோ நீ கவலையே படாத, என் அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, உனக்கே அவளை கட்டி வைக்கிறேன். என்ன கேட்டா கட்டி வைக்கிறீங்க, மரத்துக்கு கட்டி வைக்கிறா, தொட்டிலாவது ஆட்டலாம். வரும்போது ராணுவ அதிகாரி மாதிரி வந்து, போகும்போது ரிட்டையர்ட் ஆபீசர் மாதிரி ஆக்கிட்டாரு. எதுக்கும் நீங்க ஒரு நல்ல பிளம்பரா பாருங்க. போடா வரோம்ல. இது என்ன வேலை? ஏய் ஏய், அடி போடா போடா போ. விடு விடு, போதையில இருக்கிறான் போல இருக்குது. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுப்பா. இந்தாங்கம்மா. கடன் குடிக்காதம்மா, புற ஏறிற போது. பொறுக்கி ராஸ்கல், அறிவில்ல? என்ன கொழுப்பு இருந்தா தட்டி விடுவேன். என்னது கூப்பிட்டியா? ஒரு ரவுடி தனத்துக்குலாம் நான் பயப்படுவேன் நினைச்சியா? நான் யார் தெரியுமா? அவங்க என்ன இப்படி கிண்டல் பண்ணா நீ என்ன பண்ணுவ? உங்க கைய வெட்டி இருப்பமா. அவங்க அந்த அம்மா அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, நீ பாத்து சும்மா இருக்க. நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட எதுலயும் தலையிடக்கூடாதுன்னு. அது மட்டுமா, விரல்ல மோதிரம் வேற மாட்டிட்டு சத்தியம் வேற வாங்கிட்டீங்க அவங்கிட்ட தான். ஏண்டா உன்னை வம்புக்கு தான் போக வேண்டான்னு ஒரு பொம்பளை இப்படி நடு ரோட்ல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, பாத்துட்டு சும்மா இருக்க சொன்னேன். இந்த மாதிரி ரவுடிங்க கலாட்டா பண்ணும்போது வேடிக்கை பாக்குறதுக்கு அவங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். அவன் போயிட்டான். ராஜாக்கு அடிபட்டு போல இருக்கே. அவன் ஒரே நேரத்துல 10 பேரை அடிப்பான்.